ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். நேற்று அந்த நாவலோட அடுத்த பகுதியை பார்க்கலாம். அந்த மோதிரத்தை கழற்றி வைப்பதற்கு யாருக்காவது கொடுக்கலாம், இல்லாவிட்டால் கோயில் உண்டியலில் போட்டு விடலாம் என்று முடிவு செய்தபோது என் தாத்தா விரலில், குறிப்பாக மோதிர விரலில் நகசுத்தி வந்துவிட்டது. இதனால் மோதிரத்தை அசைக்கக்கூட முடியவில்லை. வைத்தியரும் நகசுத்தியின் சீழும் விஷமும் உடல் முழுக்க பரவிடாதபடி இந்த மோதிரம் தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இதனை கழற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி மோதிரம் உண்டியலுக்கு போகிறது தள்ளிப்போச்சு. விஸ்வநாதன் நேராக திலகத்தை நோக்கினான். இந்த ஹைடெக் யுகத்திலும் திலகம் இட்லி மாவை கல்லூரலில் ஆட்டிக்கொண்டிருந்தாள். கணவன் வரவும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மாவை தள்ளத் தொடங்கினாள். திலகம், தெரியும் நீங்கள் என்கிட்ட தான் வருவீங்கன்னு. என்ன திலகம் நீ? ஆமாம், நமக்கு மட்டும் ஏன் திலகம் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது? நடக்கிறத நாம் எப்பயுமே நினைக்க மாட்டோமோ என்னவோ. திலகம் மாவோடு கூடி பதிலையும் பளிச்சென்று தள்ளிவிட்டாள். ஆமாம், அக்கா மாவனுக்கும் பெத்த மாவளை கொடுக்க நினைக்கிறது ஒரு நடக்க முடியாத விஷயம் பாரு. நடக்கட்டும், அப்புறம் பேசலாம். அது நடக்கிற விஷயமா நடக்காத விஷயமான்னு. நீயும் ஏன் இப்படி பேசுகிற? உன் புத்தி தான் உன் மகளுக்கும். எதுலேயும் எதுக மோன, அது நீங்கள். எங்கள் வரையில் எதுலேயும் மானரோஷம் மரியாதை தான் முக்கியம். சரி தாயி, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதுக்குள்ளே மறந்து போச்சே. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? என்ன சொல்லு பார்ப்போம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோதிரமானு கேட்க போகிறீங்க, சரிதானே? பரவாயில்ல திலகம், கரெக்டாக சொல்லிட்டியே. போங்க, போய் வேலையை பாருங்கள். இன்றைக்கி பேப்பரில் பாதி தான் படிச்சிருக்கீங்க, மீதி பக்கம் பாக்கி இருக்குது. போங்க. அது எனக்கு தெரியும். அந்த மோதிரத்தை தூக்கி எறிஞ்சிட்டா? இப்படி ஒரு தடவை கேட்டு தூக்கி போட போய் கையில் அடிபட்டது மறந்து போச்சா? அது தற்செயலாக இருக்கலாம்ல. ஒரு தடவை நடந்தால் தான் அது தற்செயல். ஆனால் அதை உங்கள் அப்பா தாத்தான்னு ஒரு கூட்டமே ஒழிச்சு கட்ட பார்த்தோம். அது உங்களை விட்டு போகலை. கடைசியாக தான் சாணி உருண்டையில் வச்சு ஒரு பித்தளை பாத்திரத்தில் போட்டு தூக்கி ஒரு மூலையில் வச்சாச்சுல்ல. திரும்ப திரும்ப அதை பற்றி என்ன பேச்சு? எனக்கு என்னவோ அது இந்த வீட்டில் இருக்கிற வரை நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தோணுது. நான் அப்படி நினைக்கல. அது பாட்டு கிடக்குது. அது ஒரு கல், அவ்வளோதான். போங்க, போய் வேலையை பாருங்கள். ஆமாம், நான் போய் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ண வேண்டியிருக்கு பாரு, பைத்தியக்காரி. பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு சும்மா உட்காந்து தரையை தேய்க்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஏழை பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம், அவங்க கொடுக்கறத வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆரம்பிச்சிட்டியா? இனி நான் உங்ககிட்ட எதையும் பேசலை தாயி, எதையும் பேசலை. வரேன். விஸ்வநாதன் சுவத்தில் பட்ட பந்து போல் திரும்பி நடந்தார். கை கட்டி டச் செய்து கொண்டு படு ஸ்மார்ட்டாக இருந்தான் விவேக். சட்டை முழுக்க சாண்டல்வுட் ஸ்ப்ரே வேறு. அடிக்கடி இன்டர்காமில் ரிசப்ஷனிஸ்ட் மேரியிடம் சாரு வந்துட்டாளா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவள் எழுந்து அவன் அறைக்கு வந்து விட்டாள். என்ன மேரி, எங்கே வந்த? அது யார் சாரு? எதுக்கு இத்தனை தடவை அவளை பற்றி கேட்குறீங்க? அதை நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? இது என்ன கேள்வி? நான் இந்த ஆஃபீஸ் ஜிஎம், ஞாபகம் வச்சுக்கோ. அது என் கூட கொஞ்சம் போது மட்டும் வசதியாக உங்களுக்கு மறந்து போகுமா? மேரி, நீ அதிகமாக பேசுகிற. நான் ஜோவியல் டைப். உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகினதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இப்படிலாம் பேசாத. போய் சீட்டில் உட்காந்து வேலையை பாரு. முடியாது, நான் ஒன்றும் அட்வான்டேஜ் எடுத்துக்கல. நீங்கள் தான் என்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க. உங்கள் பதவியை பயன்படுத்தி என் பெண்மைக்கிட்ட விளையாடினீங்க. மெல்ல பேசு. இந்த காலத்தில் உன் வயசுலேயும் என் வயசுலேயும் இது ரொம்ப சகஜம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் டேட்டிங் போகிற மாதிரி. அப்போ நான் இனி உங்களுக்கு தேவையில்லை, அப்படி தானே? ஏன் இப்படி நினைக்கிற? ஒரு மனுஷன் ஒரே ஹோட்டல்லையா சாப்பிடுவான்? ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு விஷயம் ருசியாக இருக்கும். இது என்ன பேச்சு? ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இவ்வளோ சீப்பாக பேசுகிறீங்களே. நீங்கள் எவ்வளோ மோசமானவராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. மேரி, நீ ரொம்ப பேசினா உன் வேலையை போயிடும். நீ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வாயை மூடிக்கிட்டு போனால் உனக்கு ப்ரொமோஷன், சேல்ரி, ரிவிஷனும் கிடைக்கும். அவன் இறுதியாக பயன்படுத்திய அஸ்திரம் வேலை செய்தது. இமைகளில் தேக்கிவிட்ட கண்ணீரை சுண்டி விட்டு கொண்டே தப்பு ஏமலைந்தான் என்றபடி அறையை விட்டு வெளியேறினாள். சில நொடிகள் அவள் வந்து போனதால் கொஞ்சம் கசகசவென்று இருந்தது விவேக்குக்கு. அப்புறம் சரியாகிவிட்டது. ஏசி ரிமோட்டை தேடி எடுத்து கூட்டிக் கொண்டான். மீண்டும் டிராயரை திறந்து ஸ்ப்ரே செய்து கொண்டான். அப்படி டிராயர் திறந்தபோது அந்த கவரும் கண்ணில் பட்டது. சில வினாடிகள் அதையே உற்று பார்த்தவன் முகம் படுவேகமாக மாறியது. படாரென்று டிராயரை மூடியவன் கை விரல்களை சொடுக்கி வேகமாக உதறிக்கொள்ள தொடங்கினான். இடையிட்டது இன்டர்காம். எஸ், அந்த சார்லோ தான் வந்திருக்காங்க.
ஓ, அனுப்பி வை. பொண்ணு அழகாக லட்சணமாக இருக்கா. இவகிட்டையாவது உண்மையாக பழகுங்க. மேரி, கத்தாதீங்க. நான் உங்கள் காதலை விடுற மாதிரி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்டர்காம் ரிசீவரை வைத்து அவன் நிமிர்ந்தான். எதிரில் கதவை திறந்து கொண்டு சாருலதா. ஹாய் அத்தா. வா சாரு, வெல்கம். அவளும் வந்து அமர்ந்தாள். அவனை அந்த அறை வால்பேப்பர்களை தன் மான் விழியால் உருட்டி ஒரு பார்வை பார்த்து முடித்தாள். என்ன சாரு, எப்படி இருக்கே ரூம்? நல்லா இருக்கு. ஆமாம், இந்த போஸ்டிங்கை இன்டர்வியூ பாஸ் பண்ணி வாங்கினீங்களா இல்லை இதுக்கும் ஏதாவது ஒரு விலை கொடுத்தீங்களா? அவள் கேள்வி அவனை ஒரு குத்து குத்தியது. என்ன சாரு, ஜிஎம் போஸ்ட்டுங்கிறது அனுபவம், அறிவுன்னு ரெண்டுக்கும் மட்டும் சொந்தமான ஒன்று. இதையெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. அப்போ சரி. அப்புறம் நான் சில விஷயமாக பேசிட்டு போக வந்தேன். தெரியும், உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஒரு 4-5 வருஷம் போகட்டும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? என்ன, என் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரா? பின்ன என் மாமா வச்ச சும்மா இருப்பாரா? சரி, உங்கள் முடிவு என்ன? வித் ப்ரெஷர். நீ உங்கள் விருப்பப்படியே செய்யப்படலாம். உன்னோட விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா தான் எனக்கு ஒரு பெரிய கால்கட்டு போடணும்னு துடிச்சாங்க. சாருலதா விவேக்கின் பதிலால் வெகுவாக ஆச்சரியப்பட்டாள். சர்வசாதாரணமாக அவன் பதில் சொல்வதில் ஒரு நம்ப முடியாத தன்மை அவள் முகத்தில் பீறிட்டது. என்ன சாரு, நான் இப்படி வழிக்கு வருவேன்னு எதிர்பார்க்கலையா? அவனும் கேட்டான். ஆமாம் விவேக், உங்களை முதல்ல நான் இப்படி ஒரு பொசிஷன்லேயே நினச்சி பார்க்கல. ஏன்னா காலேஜில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எப்போவும் கலாட்டா பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றுற டைப். இப்போவும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் உங்ககிட்ட ஏராளமான மாறுதல். அதை கேட்டு அவன் சிரித்தான். மிகவும் அடக்கமான ஒரு அங்கீகார சிரிப்பு. எனிவே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், உங்கள் அம்மாவை எப்படி சமாளிப்பீங்க? ஏன் உன் அத்தைன்னு சொல்ல மாட்டியா? முதல்ல உங்களுக்கு அம்மா, அப்புறம் தான் எனக்கு அத்தை. டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். நீ போய் உன் லட்சிய பயணத்தை தொடங்கலாம். உனக்கு வேலை தரணும்னா நான் இங்கே என் கம்பெனியில் கூட போட்டு தரேன். இல்லை, நான் தூரம் இருக்கிறது நல்லது. எனிவே, தேங்க்யூ. நமக்குள்ளே என்ன சாரு, அடிக்கடி வந்துட்டு போ. ஷியோர். அவள் எழுந்து அவனை நோக்கி சந்தோஷமாக கையை நீட்டி குளிக்கவிட்டு திரும்பி நடந்தாள். அவனும் ஒரு பெருமூச்சுடன் அவள் போவதையே பார்த்தான். மனத்துக்குள் விட்டு பிடிக்கணும், வேறு வழி இல்லை என்று முணுமுணுத்து கொண்டான். இத்தோட இந்த 2வது பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.